magnetic effects of electric current ஓட revision video. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 activities இருக்கு. இந்த 9 activityல 4 activities பாத்தீங்கன்னா ரொம்ப important activities. அது மட்டும் இல்ல, இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, and another 5 activities இருக்கு. அதுதான் ஸ்டார்டிங்ல பார்க்க போறோம். இந்த ஆக்டிவிட்டீஸும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா இது ஈஸியா சின்னதா இருக்கும். ஓகே, சோ இத ரெண்டு செக்ஷனா நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம், நெக்ஸ்ட் another 4 set of activities பார்க்கலாம். சோ இதுதான் நம்பர் 1 ஆக்டிவிட்டி. ஓகே, இந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஆக்டிவிட்டில காம்பஸ் நீடிலும் எலக்ட்ரிக் காப்பர் வயரும் ஸ்டாட்டிக்கா இருக்கும். சோ அதை நீங்க இங்க எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. சோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம ஒரு பேர் வைக்க போறோம். சோ அந்த பேரை பார்த்தா இந்த ஆக்டிவிட்டி என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, சோ இந்த பேரு அண்ட் இந்த சர்க்யூட் டயக்ராம் இது ரெண்டும் உங்களுக்கு பை ஹார்ட்டா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து காம்பஸ் நீடில் அண்ட் எலக்ட்ரிக் காப்பர் வயர், இந்த ரெண்டை யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கு. சோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. இந்த பேப்பர் வழியா தான் காப்பர் வயரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பேப்பர்ல மேல பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சிருக்காங்க. சோ அதுதான் காம்பஸ் நீடில். இது வந்து சீரிஸ் கனெக்ஷனா ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அம்மீட்டரோட கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பேட்டரியில இருந்து கனெக்ட் ஆகுது. ஓகே, சோ பேட்டரி பாசிட்டிவ் சைட் டு அம்மீட்டர் பாசிட்டிவ் சைட், அம்மீட்டர்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டர்ல இருந்து எக்ஸ் அண்ட் ஒய் காப்பர் வயர், அண்ட் காப்பர் வயர்ல இருந்து கீக்கு கனெக்ட் ஆகுது. அண்ட் த்ரூ கீ வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் த பேட்டரி போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, கரண்ட் டர்ன் ஆன் பண்ண உடனே, அதாவது ஸ்விட்சை டர்ன் ஆன் பண்ண உடனே இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து டிஃப்ளெக்ஷனை காட்டுது. ஸோ இதுல என்னன்னா, கரண்ட் போகும்போது அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த சர்க்யூட் டயக்ராம். அதனால காம்பஸ் நீடிலும் சரி எலக்ட்ரிக் காப்பர் வயரும் சரி ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போறது இல்ல. இங்க வந்து ஜஸ்ட் கரண்ட்டை மட்டும் டர்ன் ஆன் பண்றோம். அப்போ மேக்னெட்டிக் நீடில் வந்து, அதாவது காம்பஸ் நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப்ல எந்த லைன்ல உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு வசதியா இருக்குமோ அதை நான் அண்டர்லைன் பண்றேன். ஸ்ட்ரெயிட் திக் காப்பர் வயர் இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பர், இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் என்ன பண்றாங்க, ஹரிசான்டலி பிளேஸ் அ ஸ்மால் காம்பஸ் நியர் டு திஸ் காப்பர் வயர். ஸோ இது பண்றோம். இதை பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது, see the position of the needle னு சொல்றாங்க. இப்படி position of the needle அப்சர்வ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, change in the position of the compass needle, அங்க compass needleல changes நடக்குது. சோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போறோம், electric current through the copper wire has produced a magnetic effect. சோ electric current வந்து காப்பர் வயர்ல போறது வந்து it produced a magnetic effect. சோ இத தான் ப்ரூவ் பண்ணிருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிசம் பத்தி இனிஷியேட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் தான், ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட். So இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, accidentally he discovered a compass needle got deflected when the electric current passed through the metallic wire placed nearby. So இவர் தான் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிசம்க்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க. ஓகே, இவரை ஹானர் பண்றதுக்காக யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் நேம்ட் த ஆய்ஸ்டர் இன் ஹிஸ் ஹானர். இவரோட பேரை தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கு யூனிட்டா வச்சிருக்காங்க. ஓகே, சோ இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, ஆய்ஸ்டர் showed the electricity and magnetism were related phenomena. ஓகே, இதுதான் ஆக்டிவிட்டி 2. இந்த ஆக்டிவிட்டி 2ல வந்து நம்ம வைக்க போற பேரு காம்பஸ் நீடில் working with bar magnet. காம்பஸ் நீடிலே ஒரு பார் மேக்னெட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும்னு சொல்வாங்க. சோ காம்பஸ் நீடில் get deflected when brought near a bar magnet. சோ இந்த காம்பஸ் நீடில் எப்பவுமே எப்படி பிளேஸ் ஆயிருக்கும்னா, டுவர்ட்ஸ் நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ end pointing towards the north is called north seeking pole. எந்த சைடு நார்த் காட்டுதோ அது நார்த் சீக்கிங் போல் இல்ல நார்த் போல். அதே மாதிரி end point towards the south is called south seeking pole or south pole. So through various activities இங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. have observed that like poles ripple while unlike poles of the magnet attract each other. பார் மேக்னெட் எடுத்திருக்காங்க. அந்த பார் மேக்னெட் பக்கத்துல இந்த காம்பஸ் நீடில வச்சு பாக்குறாங்க. இப்போ இதுதான் நார்த், இதுதான் சவுத் அப்படின்னா, இங்க சவுத்தும் நார்த்தும் அட்ராக்ட் ஆகுது, நார்த்தும் நார்த்தும் ரிப்பல் ஆகும். அதே மாதிரி இது இந்த சைடு கொண்டு வராங்க, அதே மாதிரி அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் நடக்குது. சோ இதுதான் ஆக்டிவிட்டியோட அப்சர்வேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் ஆக்டிவிட்டி 3. இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னா,
பார் மேக்னெட் அண்ட் அயன் ஃபில்லிங்ஸ். இந்த பார் மேக்னெட்டை ஒரு கார்ட்போர்ட் மேல வைக்கிறாங்க. அண்ட் வச்சதுக்கு அப்புறமா சால்ட் ஸ்ப்ரிங்க்லர் வச்சு சுத்தி அயன் ஃபில்லிங்ஸை அப்படியே தூவி விடுறாங்க. ஆஃப்டர் சம் டைம் என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் இந்த கார்ட்போர்டை ஸ்லைட்டா டேப் பண்றாங்க. அப்படி டேப் பண்ணும்போது இந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சர்க்குலர் ஃபார்ம்ல அரேஞ்ச் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸை வந்து இது குறிக்குது. புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பிளேஸ் a bar magnet in the center of it. Sprinkle some iron fillings uniformly around the bar magnet. Now tap the board gently. What do you observe? Magnet exerts its influence in the region surround it. இந்த exerts its influence ன்னு சொல்றாங்கல, அது என்னது? Force, magnetic force. So அதுக்கு என்னன்னு சொல்றாங்க? Exerts its influence in the region of surrounding it. Therefore the iron filling experience a force. அதனால iron fillings வந்து experience a force. The force thus exerted makes iron fillings to arrange in a pattern. So இந்த மாதிரி semicircular formல arrange ஆகுதுல, அந்த patternல arrange பண்ணுது. இந்த பேட்டர்ன் என்ன சொல்றோம்? is said to have a magnetic field அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா ஒரே லைன்ல the line along which the iron fillings align themselves represent magnetic field lines அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆக்டிவிட்டி 4. இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம வைக்க போற பேரு காம்பஸ் நீடில் அண்ட் பார் மேக்னெட். காம்பஸ் நீடில் அண்ட் பார் மேக்னெட் இதை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மோஷன்ல இருக்கு, ஒன்று வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை பத்தி சொல்லுதுன்னா டு ஃபைண்ட் த ஃபீல்ட் லைன்ஸ் அரௌண்ட் த பார் மேக்னெட். ஓகே, ஸோ ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இங்க என்ன பண்ணணும்? ஸ்மால் காம்பஸ் அண்ட் அ பார் மேக்னெட் ரெண்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் த காம்பஸ் நியர் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். காம்பஸை வந்து நார்த் போல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், பார் மேக்னெட்டோட நார்த் போல்ல இருந்து. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இமீடியட்டா சவுத் போல் ஆஃப் த நீடில் பாயிண்ட் டுவர்ட்ஸ் த நார்த். ஏன்னா unlike poles தான் attract ஆகும். and north pole of the compass is directed away from the north pole of the magnet. so ஏனா north pole ripple ஆகும். so இந்த பாயிண்ட சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? நார்த்ல இருந்து சவுத்துக்கு தான் கொண்டு போறோம். so இப்படி இருந்து இப்படி கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் காம்பஸ் நீடில் இங்க வைக்கிறோம், அதோட டிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம். சவுத் நார்த்னு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சவுத் அண்ட் நார்த் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்க மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்க்கும்போது அந்த டிஃப்ளெக்ஷன் மாதிரி கடைசியா பாத்தீங்கன்னா இந்த சவுத் கிட்ட கொண்டு வரும்போது இந்த நீடில் பாத்தீங்கன்னா நார்த் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ற மாதிரியும் சவுத் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க மாதிரியும் காட்டும். இது வந்து டைரக்ஷனை குறிக்குது. ஸோ இதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் மேல இருக்க ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணி நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போய் நம்ம இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்றோம். காம்பஸ் நீடில் பார் மேக்னெட்ல இருந்து தூரமா போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆகிட்டே போகும். ஸோ இதை பத்தி தான் இந்த பேராகிராஃப் ரீட் பண்ணலாமா? Join the points marked on the paper by a smooth curve. This curve represent field lines. So magnetic field lines represent பண்ணும். இதை repeat above procedure and draw as many lines as you can. எவ்வளோ லைன்ஸ் வரைய முடியுமோ வரைங்க. You will get a pattern shown in the figure. ஃபிகர்ல இருக்க மாதிரி வரும். These line represent magnetic field around the magnet. இம்பார்ட்டன்டான லைன் இது 1 மார்க்ல கேட்கலாம். Needle as you move it along a field line, the deflection increases as the needle move towards the poles. So நீங்க போல்ஸ்க்கு கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து போல்ஸ்ல தான் அதிகம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அ குவான்டிட்டி தட் ஹேஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். மேக்னிடியூடுங்கிறது வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றது தான் மேக்னிடியூட் இல்ல திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பாத்தீங்கன்னா போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே இருக்கு. ஸோ இங்க என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸ் எமர்ஜ் ஃப்ரம் த நார்த் போல் அண்ட் மர்ஜ் அட் த சவுத் போல். மேக்னெட் உள்ள சவுத்ல இருந்து நார்த் போகும், மேக்னெட்டுக்கு வெளியில நார்த் போல்ல இருந்து சவுத் போல் போகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன சொல்றாங்க? thus the magnetic field lines is a closed curve. சோ இந்த பேராகிராஃபே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பேராகிராஃப். இதுல ஒவ்வொரு லைனுமே முக்கியம். ஓகே, பார் மேக்னெட் வச்சிருக்கோம், இது நார்த் அண்ட் சவுத் இருக்கு. இப்போ நான் காம்பஸ் நீடில கொண்டு வந்து இங்க வைக்கிறேன் அப்படின்னா இந்த நீடில் வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைட தான் வந்து நார்த் கிட்ட கொண்டு போகும். ஏன்னா
அன்லைக் தான் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் நீடில் தான் வந்து சவுத் கிட்ட கொண்டு போகும். ஸோ இப்படி தான் இருக்குமே தவிர பேரலல் லைனா இது இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. இது மாதிரி பெர்பெண்டிகுலரா வரவே வராது. ஓகே, no two field lines are found in cross each other. If they did, it would mean that a point of intersection இருக்கும். The compass needle would point towards two directions. ரெண்டு வித direction தான் காட்டும். So which is not possible. Okay. So first partல நம்ம 5 activities சொன்னோம்ல, அதை முடிக்க போறோம். Activity number 5, magnetic field due to a current carrying conductor. So இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா compass needle and battery. So இங்க எழுதுறேன். compass needle and batteryல பாத்தீங்கன்னா compass needle வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும் and battery வந்து பாத்தீங்கன்னா மோஷன்ல இருக்கும். இதை தான் நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ மூவ் பண்ண போறோங்கிறது வந்து பேட்டரியோட பிளஸ் அண்ட் மைனஸ் டெர்மினல்ஸ் இருக்கும்ல, அதை ஜஸ்ட் நம்ம மைனஸ் அண்ட் பிளஸ்ஸா மாத்துவோம். அதுதான் வந்து மோஷன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுதான் சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா இங்க சேஞ்சுன்னு கூட போட்டுக்கோங்க. ஓகே, என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ல இருக்கிறத அப்படியே நெகட்டிவ் பாசிட்டிவ் டெர்மினலா மாத்துவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டியை ரீட் பண்ணலாம். டேக் அ லாங் ஸ்ட்ரெயிட் காப்பர் வயர் 2 or 3 cells of 1.5 volt each and plug key. இதெல்லாம் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் connect all of them in series. So எல்லாத்தையும் வந்து சீரிஸ்ல நம்ம கனெக்ட் பண்றோம். So next என்ன பண்றோம், straight wire parallel to and over a compass needle அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதுக்கான அர்த்தம் இந்த சர்க்யூட் டயக்ராமை பார்த்தா புரிஞ்சிரும். So என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்ல, straight wire வந்து parallel to compass needle as well as it should be over a compass needle. So இத மாதிரி compass needle place பண்ண சொல்லியிருக்காங்க. So place பண்ணியாச்சு. So அப்படி observe பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, observe the direction of deflection of the north pole of the needle. So north pole of the needle நீங்க observe பண்ணீங்கன்னா, if the current flows from north to south போகுது அப்படின்னா அப்ப அங்க என்ன நடக்கும், north pole of the needle வந்து அப்படியே ஆப்போசிட்டா மூவ் ஆகுமா. So அதை தான் சொல்றாங்க, north pole of the compass needle would move towards east. So opposite போயிடும். அதே மாதிரி now replace the cell connection of the circuit. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த செல்ல தான் நம்ம ஜஸ்ட் அப்படியே உல்டாவா மாத்த போறோம், நெகட்டிவ் பாசிட்டிவ்னு. இப்போ பாத்தீங்கன்னா current flows from south to north. அப்படி போகும்போது change in direction of deflection of needle நடக்குது. needle வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுதா. சோ அத தான் சொல்றாங்க, now the needle moves in opposite direction, அதாவது towards west. It means that direction of magnetic field produced by electric current is also reversed. So electric current என்ன directionல இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா magnetic field ஓட direction இருக்கும். டெர்மினல் மட்டும் பாத்துக்கோங்க, அப்படியே மாறி மாறி இருக்கு பாத்தீங்களா. சோ இதனால கரண்ட்டும் மாறுது. சோ இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, இங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த காம்பஸ்ல பாத்தீங்கன்னா நார்த் இந்த சைடு ஃபேஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நார்த் நீடில் இந்த சைடு ஃபேஸ் ஆயிருக்கு. இது வந்து ஆக்டிவிட்டி 6 எடுத்துக்கலாம். அடுத்த 4 ஆக்டிவிட்டியுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ கரண்ட். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பிகாஸ் ஆஃப் கரண்ட் தான் வருது. எப்படி வருதுங்கிறது தான் டிஃபரெண்ட் ஆகும். என்னெல்லாம் வரும்னா த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னு வரும் ஒரு தடவை, அதுக்கப்புறம் சர்க்குலர் லூப்னு வரும். மூணாவது பாத்தீங்கன்னா சாலினாய்டுங்கிறது சிலிண்ட்ரிக்கல் ஷேப், சோ சாலினாய்டுன்னு வரும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ கரண்ட் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இதுக்கான டயக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கரண்ட் த்ரூ அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். சோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இது எதை பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீட் ஆஃப் பேப்பர். அந்த ஷீட் ஆஃப் பேப்பர்ல அகைன் ஒரு சில அயன் ஃபில்லிங்ஸை கொட்டுறோம். சோ இந்த அயன் ஃபில்லிங்ஸை கொட்டிட்டு ப்ரீவியஸா பண்ணோம்ல, ஜஸ்ட் அந்த கார்ட்போர்டை நம்ம டேப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த சர்க்கிள் தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இட் ரெப்ரசென்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ரியோஸ்டாட் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்வாங்க. ஓகே, சோ இந்த ரியோஸ்டாட் அட்ஜஸ்ட் பண்றதுனால இங்க ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து சேஞ்ச் பண்றாங்க. சேஞ்ச் பண்ணும்போது இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட சைஸஸும் வந்து வேரி ஆகும். அண்ட் ஒன் மோர் திங், இதோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காம்பஸ் நீடில யூஸ் பண்றோம். இந்த காம்பஸ் நீடில் வந்து நார்த் டு சவுத் கரண்ட் போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த டிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். இப்போ கரண்ட் வந்து அதே இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல சவுத் டு நார்த் போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வேரி ஆகும். சோ இந்த ஆக்டிவிட்டியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கனெக்ட் த காப்பர் வயர் வெர்டிகலி பிட்வீன் த பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். சோ எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ல நம்ம வந்து ஒரு காப்பர் வயரை வெர்டிகலா கனெக்ட் பண்றோம். மற்ற எல்லாத்தையுமே சீரிஸ் வித் பேட்டரி, பிளக் அண்ட் கீ. ஸோ எல்லாத்தையும் வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுத்துடுறோம்.
Next, sprinkle some iron fillings uniformly on the cardboard. Keep the variable rheostat at a fixed position and note the current through the ammeter. So, கரெக்டான பொசிஷன்ல வச்சிட்டு current என்ன இருக்குன்னு பார்க்க சொல்றாங்க. Next, அந்த current fix பண்ணதுக்கு அப்புறமா gently tap the cardboard for few times. Observe the pattern of iron fillings. You would find that the iron fillings align themselves, showing pattern of concentric circles around the copper wire. So, copper wire சுத்தி நமக்கு ஒரு pattern form ஆயிடுது. So, what do these concentric circles represent? It represent the magnetic field lines. Okay, so in the magnetic field line oda directions eppadi paapanga, place a compass at a point over the circle. Observe the direction of the needle. The direction of north pole of the compass needle would give the direction of the field lines produced by the electric current. எப்பவுமே காம்பஸ் நீடிலோட நார்த்ல இருக்கக்கூடிய நீடில மட்டும் நோட் பண்ணீங்கன்னா தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்னன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த டைரக்ஷன்ஸ் பார்க்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுவோம். சோ இங்க கேக்குறாங்க கடைசி லைன்ல, does the direction of the magnetic field lines get reversed if the direction of the current through the straight copper wire is reversed அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. சோ அதுக்கான ஆன்சர், if the current in the copper wire is changed, already சொன்னல variable resistance வச்சு நம்ம adjust பண்ணும்போது current in the copper wire change ஆச்சுனா, we find that the deflection in the needle also changes. அதோட டிஃப்ளெக்ஷனும் வந்து மாறுது. சோ இதுல என்ன தெரியுதுன்னா, current is increased, deflection also increases. சோ current அதிகமா இருக்கும்போது அந்த டிஃப்ளெக்ஷனோட வேகமும் அதிகமா இருக்கு. சோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, magnitude of a magnetic field. magnitudeனா என்ன சொன்னா அதோட strength. சோ strength of the magnetic field வந்து அதிகமாகுது as the current through the wire increases. Okay, next, if compass is moved away from the copper wire, அப்படி தள்ளி கொண்டு போகும்போது டிஃப்ளெக்ஷன் இந்த நீடில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா காப்பர் வயர்ல தான் என்ன இருக்கு, கரண்ட் இருக்கு. சோ கரண்ட்ல இருந்து தூரமா போகும்போது இந்த மேக்னெட்டிக் நீடிலோட டிஃப்ளெக்ஷன் கம்மி ஆகுது. சோ இது என்ன சொல்லுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் produced by the given current in the conductor decreases as the distance from it increases. சோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கம்மி ஆகும். அதே மாதிரி அந்த magnetic field ஓட lines இருக்கு பாத்தீங்களா, magnetic field around the current carrying straight wire become larger and larger as it move away from it. Okay, so magnetic field ஓட lines வந்து தூரமா போக போக டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அதோட லைன்ஸும் பாத்தீங்கன்னா லார்ஜரா போய் அப்படியே அது டிஸப்பியர் ஆயிடும். டயக்ராம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கிட்ட இருக்கும்போது அது கான்சென்ட்ரிக் சர்க்கிளா பக்கத்துல வந்துட்டே இருக்கும். அப்புறம் தூரமா போகும்போது அப்படியே மிஸ் ஆகி அப்படியே டிஸப்பியர் ஆயிடும். ஓகே, சோ இதுதான் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து லார்ஜரா போகுது when it move away from the current carrying conductor னு சொல்றாங்க. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, கரண்ட் I வந்து அதிகமா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் B யும் அதிகமா இருக்கும். ஓகே, when distance வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது it is inversely proportional, magnetic field வந்து டிக்ரீஸ் ஆகும். சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலா கரண்ட் அண்ட் டைரக்ஷன் இத வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா என்னதும் சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஓகே, சோ இந்த மூணு பாயிண்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் ஹேண்ட் தம் ரூல் அண்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இது ரெண்டும் தரவா தெரிஞ்சிருக்கணும். இந்த டயக்ராம்ல என்ன பண்றாங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட வந்து இப்படி கீழே பார்த்து வைக்கிறாங்க. சோ இந்த ஸ்ட்ரெயிட் இதா வருது இல்ல, இந்த ஆரோ மார்க், இதுதான் வந்து கரண்ட். அதாவது தம்பு வந்து கீழே காட்டியிருக்காங்க. சோ இதுதான் வந்து கரண்ட். அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டை சுத்தி வர சர்க்கிள் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ஸை நல்லா பாருங்க. இங்க வந்து நார்த்ல இருந்து சவுத் போகுது. நார்த்ல இருந்து சவுத் போகும்போது இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஈஸ்ட், இது வெஸ்ட். சோ ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு டர்ன் எடுக்குது. ஓகே, இந்த டயக்ராம் வச்சு அடுத்தது இந்த ஒரு எக்ஸாம்பிள் 13.1 கொடுத்திருப்பாங்க. சோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மத்த எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் தம் ரூலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிளுக்கு போலாம். Imagine that you are holding a current carrying straight conductor in your right hand such that the thumb point towards the direction of the current. Then your finger will wrap around the conductor in the direction of the field lines of magnetic field. Wrap around na இந்த கையை சுத்தி இப்படி curl இருக்குல்ல, சோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா direction of the magnetic field அப்படினு சொல்றாங்க. So this is known as right hand thumb rule. இப்போ இது புரிஞ்சாச்சு.
இப்போ இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை வந்து நீங்க இந்த டைரக்ஷன்ல வச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகுமானாலும் இல்ல. இப்போ இந்த டயக்ராம நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகுற இடத்துக்கு நான் திருப்பி வச்சிருக்கேன். ஓகே, சோ இப்போ தம்ப் இந்த சைடு காட்டுது, இது வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகே, சோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? சோ இது மாதிரி சர்க்குலர் ஃபார்ம்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து above the current carrying conductorக்கு மேல எப்படி இருக்கும், below எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து கீழே பாக்குறீங்க அப்படின்னா it will flow from north to south. சோ இப்படி தானே வருது மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ north to south கீழே வருது. அதே இது மேல பாத்தீங்கன்னா it will flow from south to north. The current is in the east-west direction. Applying the right hand thumb rule, we get that the magnetic field at any point below or above the wire turns clockwise in a plane perpendicular to the wire. So clockwise to the plane perpendicular to the wire when viewed from east end. First என்ன கொடுத்திருக்காங்கன்னா below தான் கொடுத்திருக்காங்க. So below ல பாத்தீங்கன்னா clockwise direction. கரெக்ட்டா north to south ன்னு போதா clockwise direction. From the east end. So இதுதான் east end. From the east end. அதே மாதிரி and anti-clockwise when viewed from the west end. இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா it is like anti-clockwise direction. எப்படி சவுத்ல இருந்து நார்த் போகுது. So இது என்ன end? West end. இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை நீங்க எந்த டைரக்ஷன்ல வச்சினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பொசிஷனை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆக்டிவிட்டி 7 மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு a current through a circular loop. முன்னாடி பார்த்தது ஸ்ட்ரெயிட், இது வந்து சர்க்குலர். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கரண்ட் கேரியிங் காயில். ஓகே, அண்ட் இந்த லைன் எல்லாமே வந்து இட் ரெப்ரசென்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ப்ரீவியஸா நம்ம படிச்சிருப்போம் magnetic field produced by a current carrying straight wire depends inversely on a distance from it. So நம்ம டிஸ்டன்ஸ் தூரமா போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டே போகும் அப்படின்னு படிச்சோம். அதே கான்செப்ட் தான். Similarly, at every point of a circular current carrying loop, the concentric circle representing the magnetic field around it become larger and larger as we move away from the wire. Edges of the circular loop லலாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த இடத்துல இருந்து தூரமா போக போக என்ன நடக்குதுன்னா இந்த சர்க்குலர் லூப்போட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதாவது இந்த காயில் கரண்ட் கேரிங் காயிலோட டிஸ்டன்ஸ் அதிகமா ஆகும்போது அந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸ் வந்து அப்படியே லார்ஜரா ஆயிருது. லார்ஜரா ஆகி அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டு அது அப்படியே டிஸ்அப்பியர் ஆயிருது. ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் மாதிரியே சர்க்குலர் லூப்லயும் காயில்ல இருந்து கரண்ட் கேரிங் காயில்ல இருந்து டிஸ்டன்ஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து லார்ஜர் ஆயிட்டு டிஸ்அப்பியர் ஆயிருது அப்படின்னு சொல்றாங்க. By applying the right hand rule, it is easy to check that every section of the wire contributes to the magnetic field line in the same direction within the loop. எப்படி நம்ம straight current carrying conductorல magnetic field கண்டுபிடிச்சோமோ using a right hand thumb rule யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இந்த சர்க்குலர் காயில்லையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த பேரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க என்ன சொல்றாங்கன்னா circular coil having n turns. இப்போ இந்த காயில்ல பாருங்க, இதுல வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்ததுன்னா ஃபீல்டும் வந்து n times as large as that produced by a single turn. அதாவது சர்க்குலர் காயிலோட டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாயிட்டே போகும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டே போகும். This is because ஒவ்வொரு சர்க்குலர் டர்னுக்கும் ஒவ்வொரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ எத்தனை டர்ன்ஸ் இருக்கோ அத்தனை விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டும் அங்க ஆட் அப் ஆயிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. So circular coil having n turns, the field produced is n times as large as produced by a single turn. This is because the current in each circular turn has the same direction and the field due to each turn does just add up. So அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் தான் இது. இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியில இருந்து கீக்கு போது கீழே இருந்து அப்படியே ஒரு கார்ட்போர்டில் இந்த சர்க்குலர் காயிலை வவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 8. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ கரண்ட் இன் அ சாலினாய்டு. இந்த சாலினாய்டு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயரை இன்சுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒயர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. பக்கத்துல வவுண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஈக்குவலான அதுக்கு டிஸ்டன்ஸும் கிடைச்சிருது. சின்ஸ் அது இன்சுலேட் ஆனதுனால அப்படி கிடைச்சதுனால இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஃபார்ம் ஆயிடுது. இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஒயரை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சாலினாய்டு அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த இடத்த நம்ம பேட்டரியில கனெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம் கீழே கனெக்ட் பண்றோம், அதுக்கப்புறம்
க்ளோஸ் பண்ணிடுறோம் சர்க்யூட்டை. இப்படி சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணது வந்து நம்ம செக் பண்ணோம்னா இதுல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வருதுன்னா, இந்த இடம் வந்து ஈவனா இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பேரலா அதே மாதிரி ஈவனா அரேஞ்ச் ஆயிருது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்மளால இத மாதிரி ஈவனா இருக்கிறதுனால எலக்ட்ரோ மேக்னெட்டை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதாவது மேக்னெட்டைஸ் ஆகக்கூடிய பீஸ் ஆஃப் மெட்டீரியலை இது உள்ள வச்சோம் அப்படின்னா, இங்க கரண்ட் உருவாகும் போது அந்த மேக்னெட்டைஸ்ட் மெட்டீரியலை வந்து மேக்னெட்டா மாத்த முடியுது. சோ இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டை நம்மளால பெஸ்டா உருவாக்க முடியுது. அதுதான் இந்த டயக்ராம் சொல்லுது. ஓகே, சோ இது வந்து மேக்னெட்டைஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல், இது வந்து சாலினாய்டு. இத வந்து டர்ன் ஆன் பண்ண உடனே கரண்ட் பாஸ் ஆன உடனே இந்த கரண்ட் எல்லாம் வந்து இந்த ஒயர்ல பாஸ் ஆகுது. ஸோ அப்படி பாஸ் ஆகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க கரண்ட் போகுதுன்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாயிருது. ரைட் அண்ட் தம் ரூல்ல தம் வந்து இந்த சைடு டைரக்ட் பண்ணும்ல, அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க உருவாகுமா. ஸோ அதுதான் இங்க நடக்குது. ஓகே, ஸோ இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ல இது கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ புக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ணலாம். A coil of many circular turns of insulated copper wire wrapped closely in the shape of a cylinder is called solenoid. Solenoid na என்னன்னு சொல்லிரணும், it's a cylinder. அதுதான் முக்கியமான வேர்டு. Next, compare the pattern of the field with the magnetic field around the bar magnet. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார் மேக்னெட்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி சிமிலரா எங்க இருக்குன்னா, one end of the solenoid behaves as a magnetic north pole, other behaves as a south pole. So இது நார்த் போலாவும் அடுத்த சைடு சவுத் போலாவும் ஆக்ட் ஆகுது, பார் மேக்னெட் மாதிரியே ஆக்ட் ஆகுது. So இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். The field lines inside the solenoid are in the form of parallel straight line. This indicates that the magnetic field is the same at all points inside the solenoid. So இந்த பாயிண்ட் இங்கேயோட முடியுது. அதுக்கப்புறம் கீழே வாங்க. A strong magnetic field produced inside the solenoid can be used to magnetize a piece of magnetic material like soft iron. When placed inside the coil, the magnet so formed is called electromagnet. So electromagnet எப்படி ஃபார்ம் பண்றாங்கங்கறத சொல்றது. So ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ மேக்னடைஸ் ஆகக்கூடிய சாஃப்ட் அயனை வந்து காயிலுக்குள்ள வச்சாங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் இன்டு அ எலக்ட்ரோ மேக்னெட். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 9க்கு வந்தாச்சு. லாஸ்ட் ஆக்டிவிட்டி, ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்திருக்காங்க. அது வந்து ஏபி. ஓகே, ஸோ இந்த ஏபியில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுறத ரெண்டு விதமா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பேட்டரியை வச்சுதான் இந்த கரண்ட் கேரிங்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கரண்ட் எப்பவுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் டிராவல் ஆகும். ஸோ பாசிட்டிவ் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, பில கனெக்ட் ஆயிருக்கா. ஸோ பில இருந்து ஏக்கு கரண்ட் போகுது. இத நார்த் அண்ட் இத சவுத்னு வச்சுக்கலாம். அப்போ இங்க மேக்னெட் வந்து கீழே நார்த்தாவும் மேல சவுத்தாவும் இருக்குன்னா இந்த நார்த்தும் சவுத்தும் இருக்க மாதிரி தான் இந்த கண்டக்டர் வந்து டர்ன் ஆகிருக்கும். இப்போ நான் பேட்டரிய அப்படியே சேஞ்ச் பண்றேன். இத பிளஸ் இத மைனஸ் வைக்கும் போது இந்த இடம் ஏ வந்து நார்த் ஆயிடும், அதே மாதிரி பி வந்து சவுத் ஆயிடும். இந்த இடத்துல நார்த் கிட்ட நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் இருந்ததுன்னா இமீடியட்டா என்ன ஆகும், இந்த கண்டக்டர் வந்து டர்ன் ஆயிடும். வந்து மேல இருக்க பி வந்து இப்ப சவுத் ஆக்ட் ஆகும், இது வந்து நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் கிட்ட இருக்கும். சோ அப்போ இங்க வந்து ஒரு வகையான ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து நார்த் போல் சவுத் போல். இப்போ வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் எப்படி இருக்குன்னா, இது சவுத்தா இருக்கும், இது நார்த்தா இருக்கும். சோ சவுத்தும் நார்த்தும் இருக்கு, அதே மாதிரி நார்த் சவுத்தும் இருக்கு. இப்போ இந்த நார்த்தை நான் மேல கொண்டு வந்து சவுத்தை கீழே கொண்டு வந்தேன்னா இப்போ அந்த நார்த்தும் அட்ராக்ட் ஆகாது, அப்படியே சேஞ்ச் ஆயிடும் இல்ல. சோ ரிவர்ஸ் ஆகும் டைரக்ஷன்ஸ். சோ இந்த மாதிரி மேக்னெட்டும் சரி கரண்ட் கேரிங் கண்டக்டரும் சரி ஒரு வகையான ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். சோ இதுல வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கா பெர்பெண்டிகுலரா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. சோ இந்த டயக்ராம பாத்துக்கோங்க. பேட்டரி கீ, அப்புறம் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் என்ன டைரக்ஷன்லன்னு பாத்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்ல ரீட் பண்ணலாம். Take a small aluminum rod AB, suspend it horizontally. Place a strong horseshoe magnet. Put the north pole of the magnet vertically below and south pole vertically above the aluminum rod. So இதுதான் arrangement. Connect the aluminum rod in series with the battery, a key and rheostat. அதுக்கப்புறம் pass a current through the aluminum rod from B to A. So first வந்து B to A தான் current வந்து pass பண்றாங்க. அப்படி பண்ணும்போது rod is displaced towards the left. உடனே rod வந்து leftக்கு திரும்பிடுது. Next again reverse the direction of the current flowing through the rod
எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம்? சேஞ்சிங் த பேட்டரி. ஓகே, ஸோ டைரக்ஷன் ஆஃப் த பேட்டரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா இட் வில் ரிவர்ஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அப்படி பண்ணும்போது வாட் டு யூ அப்சர்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் இங்க இருக்கு பாருங்க. டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ ரிவர்ஸ்ட். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இப்போ மேக்னெட்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. பை இன்டர்சேஞ்சிங் த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் the direction of force acting on the current carrying rod get reversed. So இப்போ conclusion கொண்டு வர போறோம். Direction of the force on the conductor depends upon the direction of the current and direction of the magnetic field. So direction of the force வந்து ரெண்டையுமே depend ஆகி தான் இருக்கு. When direction of the current is right angle to the direction of the magnetic field, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து perpendicular to the current இருந்ததுன்னா யூஸ் பண்ண வேண்டிய ரூல் Fleming's left hand rule. According to Fleming's left hand rule, stretch the thumb, forefinger and the middle finger of your left hand such that they are mutually perpendicular to each other. So எப்படி fingers வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, if the first finger na இதுதான் first finger. ஓகே, இத நீங்க first finger னு போடுறதுக்கு பதிலா index finger அப்படினு போட்டுட்டு போயிரலாம். ஓகே, இது index finger points in the direction of magnetic field and the second இதுதான் வந்து second finger. so middle finger நீங்க middle finger நே கூட போடலாம். so இந்த second finger வந்து points the direction of current. then the thumb will point the direction of motion or force acting on the conductor. so இது வந்து force ன்னு சொல்றாங்க. okay, IBM, I for current, B for magnetic field and M for motion or force. so அப்படி நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட் கேரிங் கண்டக்டரும் இருக்க மாதிரி டிவைசஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார், எலக்ட்ரிக் ஜெனரேட்டர், லவுட் ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன்ஸ், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் இருக்கவே இருக்காது. ஓகே, அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார்ஸும் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸும். ஸோ இந்த லெசன் ரிவிஷன் முடிஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட்.